வணக்கம் உமாபதி. தற்போது சொல்லுங்க, பஞ்சாப் சிறையில் இருந்து 10 தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. ஹர்மீந்தர் சிங் அவரை மீட்டு சென்றிருக்கிறாங்க. துப்பாக்கி ஏந்தி ஆயுதங்களோடு இருந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க உமாபதி. அதாவது சற்று நேரத்திற்கு முன்னர், அதாவது இன்று காலை 10க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள், குறிப்பா 10 பேர் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க பஞ்சாப் மாநிலத்துக்குள்ள நாபா என்ற பகுதியில உள்ள சிறைச்சாலைக்குள்ள புகுந்து திடீர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவங்க ஆர்மி ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. என்ன சிறைச்சாலையில் இருந்தவர்கள்லாம் ஏதோ ராணுவ வீரர்கள் தான் வராங்க அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்திருக்காங்க. ஆனா இவங்க உள்ள புகுந்த உடனே மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி அங்கு சிறைச்சாலையில் நீண்ட காலமாக இருந்த ஹர்மீந்தர் சிங் மின்டூ என்கிற ஒரு காலிஸ்தான் தனிநாடு கேட்டு போராடும் காலிஸ்தான் அமைப்போட தளபதியை மீட்டு சென்றிருக்காங்க. அவரோட சேர்ந்து மேலும் 4 பேரை சிறைச்சாலையில இருந்து அவங்க மீட்டு சென்றிருக்காங்க. இந்த சம்பவம் பஞ்சாப்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த காலிஸ்தான் விவகாரம் அமுங்கியே இருந்தது. அது வெளியே, அதாவது காலிஸ்தான் கேட்டு போராடும் தீவிரவாதிகள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டார்கள். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இந்த காலிஸ்தான் விவகாரம் என்பது பஞ்சாப் மாநிலத்தை தனி நாடா அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அடங்கிய ஒரு இயக்கம். இந்த இயக்கம் பாத்தீங்கன்னா, சுதந்திர காலத்துல நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் இஸ்லாமியர்கள் அதிகம் இருந்த பகுதியான பாகிஸ்தானை தனியா பிரிச்சு கொடுத்தது போல இந்த பஞ்சாபில் அதிகம் வாழும், அதாவது சீக் இன மக்கள் அதிகம் வாழும் பகுதியை தனி நாடா பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை சுதந்திர காலத்திற்கு முன்னர் இருந்தே இருந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து சுதந்திரத்திற்கு பின்னர் அது ஒரு இயக்கமாக மாறியது காலிஸ்தான் இயக்கம். அந்த இயக்கம் பல தீவிரவாதத்தில் அடிப்படையாக கொண்ட ஒரு பிரிவாகவும் மிதவாதத்தின் ரீதியாக ஒரு பிரிவாகவும் செயல்பட்டு வந்தது. பிந்தரன்வாலே, லோங்கோவால் போன்ற தலைவர்கள்லாம் அந்த இயக்கங்களுக்கு தலைமை தாங்கி வந்தனர். கிட்டத்தட்ட 80களின் துவக்கத்தில் ஒரு மிகப்பெரிய இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இந்த இயக்கங்கள் செயல்பட்டன. பல்வேறு வெளிநாடுகளில் தங்களுடைய கிளையை பரப்பி அங்கிருந்து இந்தியாவில் தாக்குதல் நடத்துவது, பாகிஸ்தானிலிருந்து ஆயுதங்களை கடத்தி நாட்டுக்குள் குழப்பம் விளைவிப்பது, டெல்லியில் பல்வேறு தாக்குதல் நடந்திருக்கிறது. பல்வேறு தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் 80களில். 78லிருந்து 83, 84 வரை என்று சொல்லலாம். அப்போது இந்த இயக்கங்களுடைய கை மிகவும் ஓங்கி இருந்தது. இவர்களுக்கு லண்டனில் கிளை இருந்தது. பல்வேறு வெளிநாடுகளில் கிளைகளை வைத்து அங்கு தனி நாடு கோரிக்கையை வலியுறுத்தி போராடுவதாக சீக்கிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சீக்கிய மக்களிடம் பணம் வசூல் செய்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றனர். ஆனால் 1984ஆம் ஆண்டு அங்குள்ள பஞ்சாபில் உள்ள தங்க கோவிலில் நடந்த ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் தாக்குதலுக்கு பிறகு இவர்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட தீவிரவாத இயக்கங்களை சேர்ந்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு இந்த காலிஸ்தான் கோரிக்கை வலுவிழந்தது. அந்த இயக்கங்கள் எல்லாம் வலுவிழந்து தலைவர்கள் இல்லாமல் நீர்த்து போனது என்றே சொல்ல முடியும். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு, தற்போது 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த விவகாரம் தற்போது லேசாக தலை தூக்கி இருக்கிறது. அதன் ஒரு விஷயமாகத்தான் தற்போது இந்த 10 ராணுவ உடையில் சென்ற தீவிரவாதிகள் துப்பாக்கி முனையில் துப்பாக்கியால் தாக்குதல் நடத்தி இந்த நாபா சிறைச்சாலையை உடைத்து அங்கிருந்து இந்த ஹர்மீந்தர் சிங் மின்டூவை மீட்டு சென்றிருக்கிறார்கள். ஹர்மீந்தர் சிங்கிற்கு கிட்டத்தட்ட 55-60 வயதை கடந்திருக்கும். அவரோடு சேர்ந்து நீண்ட காலமாக சிறையில் இருந்த மேலும் 4 தீவிரவாதிகளையும் அவர்கள் இந்த சிறையின் மீது தாக்குதல் நடத்தி மீட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒரு பஞ்சாபில் மட்டுமல்ல, டெல்லி அரசியலிலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல முடியும். தற்போது ராணுவத்தினர் அந்த பாகிஸ்தான் எல்லைப் பகுதியை மூடியிருக்கிறார்கள். அவர்கள் தீவிரமாக இந்த தப்பி ஓடியவர்களை தேடும் பணியில் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். இதே போல பஞ்சாப் காவல்துறையும் தீவிரமாக களத்தில் இறங்கி இருக்கிறது. அவர்கள் தப்பி 1.5-2 மணி நேரத்திற்குள் ஆங்காங்கே உள்ள ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் எல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டு இந்த தீவிரவாதிகள் தப்பிவிடாதபடி அனைத்து வாகனங்களும் சோதனையிட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகிறது. குறிப்பாக அங்குள்ள பாகிஸ்தான் எல்லை பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது.